கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த வேதாகமத்தில் ஏனோக்கு இருக்காங்க, பரிசுத்தவான். அவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தானியேல் இருக்காங்க. ஒரு 2 பேரையும் குறித்து ஒரு சின்ன காரியத்தை நம்ம பார்க்கலாம். 2 பேருமே ஏனோக்கு வந்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து தானியேலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ இந்த 2ஐயும் நான் தியானிக்கும் போது அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏனோக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏனோக்கு என்ன சொல்லி ஏனோக்கை குறித்தும் கர்த்தர் கொடுத்துருக்கிற சாட்சி என்ன அப்படின்னா, ஏன் எபிரேயரில் அது வருது. எபிரேயர் 11:5 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான். அடுத்து ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னால் அவனுக்கு ஒரு பேர் இருந்திருக்கு. என்ன பேர்னா, தேவனுக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான காரியம். அதே மாதிரி தானியேலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தானியேலுக்கு வந்து கட்டளை வெளிப்படுறதுக்கு முன்னால் அவர் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காரு. ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போதே கட்டளை வெளிப்படுறது இல்லை, அதுக்கு முன்னால் அவருக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. தானியேல் 9:23 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பிரியமானவன் அப்படிங்கிற வார்த்தை பரிசுத்த வேதாகமத்தில் நிறைய இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பிரியமானவன்கிற வார்த்தையை கர்த்தருடைய வாயிலிருந்து நம்ம வாங்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம வந்து இன்றைய நாள் தியானிக்க போகிறோம். அப்படி நம்ம அந்த பிரியமானவள் அப்படிங்கிற பேரை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது தான் நிச்சயமாக நம்மளுக்கு வந்து அந்த நித்திய ஜீவன் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம கண்டிப்பாக போயிடலாம். ஏன்னா நம்ம அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்தால் தானே அந்த பிரியமானவன் அப்படிங்கிற பேர் நம்ம எடுக்க முடியும். அப்போ இந்த உலக வாழ்க்கையில் நம்ம அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நம்ம வாழ்கிறோமா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். எடுத்துக்கொள்ளப்பட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோம், அதே மாதிரி வேண்டுகோள் தொடங்கின போதே அவனுக்கு கட்டளை வெளிப்பட்டதுன்னு நம்ம சொல்கிறோம் தானே. அப்போது அதற்கு முன்னால் என்னமோ நடந்திருக்கு தானே. அது என்னது? தேவனுக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்திருக்காங்க. 2 பேருமே தேவனுக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட பேரை நாம் எடுத்திருக்கோமா? தேவன்கிட்ட இருந்து நம்ம எடுத்திருக்கோமா? அனுதினம் அவரோடு சஞ்சரிக்கிற அனுபவத்துக்குள்ள நம்ம இருக்கோமா? அதே மாதிரி தானியேலை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 நேரம் அவர் வந்து ஜெபிக்கிறாருல, பிறருக்காக ஜெபிக்கிறாரு, தேசத்துக்காக ஜெபிக்கிறாரு. அந்த மாதிரி வழிகளில் நம்ம இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதே மாதிரி நம்ம அவரோட நெருங்கி இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாகவே அவர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படியும் தானே. இந்த வசனங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிவோம். நம்ம அவர் என்னென்ன வசனங்களில் சொல்லியிருக்கிறார் அதன்படி நம்ம வாழுவோம். அப்படி வாழ்கிறது தான் அவருக்கு பிரியமான மகள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேர் எடுக்கிறதுக்கு ஒரு காரியம். இந்த வசனத்தின்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னாலே அவருக்கு பிரியமான பிள்ளை அப்படிங்கிற பேரை நிச்சயமாகவே எடுத்துடலாம். அப்படி அவருக்கு பிரியமான பிள்ளை அப்படிங்கிற பேரை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து உலக காரியங்கள் நம்மளுக்கு பெருசாக தெரியாது, நம்மளுக்கு நித்திய ஜீவன் மட்டும்தான் நம்மளுக்கு பெருசாக தெரியும். அதே மாதிரி நம்ம கேட்குற காரியங்கள் அவருக்கு பிரியமானதை நம்ம கேட்போம். நம்ம வந்து உலகத்தின் காரியங்கள் நம்ம கேட்க மாட்டோம். நம்ம அவருடைய பிள்ளைகளாக நம்ம வசனத்தின் கீழ்ப்படிந்து வாழும்போது நம்மளோட சுயத்தை வெறுத்துருவோம். சுயத்தையும் மாம்சத்தையும் ஆசைச்சையும் சிலுவையில் அரைஞ்சிருவோம். அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம எதை கேட்க முடியும்? அவருக்கு பிரியமானதை மட்டும்தான் கேட்க முடியும். அப்போ உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்க, ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமானதை செய்கிறதுக்கு எனக்கு கற்றுத்தாங்க. அப்போ உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்ன செம்மையான பாதையில் நீங்கள் நடத்துங்க, இப்படி உமக்கு பிரியமான வழி எனக்கு போதிங்க, நான் என்ன பாதையில் செல்லணும் அப்படிங்கிறது எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் வந்து அவருக்கு ரொம்ப பிரியமானதாக இருக்கும். அப்போது நம்மளை வந்து பிரியமான மகள் அப்படின்னு அவர் சொல்லுவார். இந்த வார்த்தைகள் வந்து நம்ம ஒவ்வொருவரோட ஆவிக்குரிய வாழ்க்கை பிரோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புறேன். நம்ம முதலாவது நம்ம எடுக்க வேண்டிய பேர் அவருக்கு பிரியமான பிள்ளை அப்படிங்கிற பேரை எடுக்குமா. உலகத்துக்கு பிரியமான பிள்ளைங்கிற பேரை எடுக்கிறத விட அவருக்கு பிரியமான பிள்ளை அப்படிங்கிற பேரை எடுக்கிறோமா அப்படிங்கிறத நம்மளே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வார்த்தைகள் நம்ம ஒவ்வொருவருக்கும் பிரோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புறேன். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய பரிசுத்தவரை முற்றிலுமாக ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.